நம்ம நல்லா இருக்கீங்களா? இங்கே என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்புமணி ராமதாசன் பணியான வணக்கங்கள். நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உரிமையோடு உங்ககிட்ட உரிமையா கேட்கலாம்ல, நானு அந்த உரிமையோடு தான் இங்க வந்திருக்கிறேன். மனசு பாரத்தோடு நான் வந்திருக்கேன். என்ன பாரம் எனக்கு? கயத்தூர் என்று சொன்னாலே இது தியாகம் செய்த மண், புண்ணிய மண்ணின் புனிதமான மண். இந்த நம்ம கயத்தூர் முத்து, கயத்தூர் முனியன், கயத்தூர் தாண்டவராயர் உயிர் நீத்த மண். எதுக்கு அவங்க உயிர் நீத்தாங்க? ஏன் அவங்க உயிர் விட்டாங்க? உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பேர பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதை கௌரவத்தோடு வாழணும். அந்த உறுதியோடு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக 45 வருஷமா உழைச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஐயாவுக்கு 86 வயசு. இன்னைக்கும் ஐயா சொல்றது என்ன? என் கனவு நினைவாகணும். என்ன கனவு? உங்க பிள்ளைங்க நீங்க படிக்கணும், சின்ன பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போகணும். அது ஐயாவுடைய கனவு. ஆனா நினைவாக முடியலையே. நமக்கு எவ்வளவு பேர் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறார். 5 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், வன்னியர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! இதுக்காகவே முத்துவும் கயத்தூர் முத்துவும் முனியனும் தாண்டவராய உயிர் விட்டாரு. அந்த வழியோடு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த பாரத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன். என் வழியை நீங்க பகிர்ந்து கொள்ள வேணும். என் பாரத்தை நீங்க சுமக்கணும். எப்படி சுமப்பீங்க? தேர்தல், இந்த எலெக்ஷன், இந்த ஓட்டு 10ஆம் தேதி அன்னைக்கு நீங்க எல்லாம் காலையில போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அந்த பாரம், அந்த வழி எனக்கு குறையும், ஐயாவுக்கு குறையும். கயத்தூர்னா தேர்தல் புறக்கணிப்பு 1989 ஒரு ஓட்டு கூட போடல. ஏன்? ஐயா சொல்லிட்டார். ஒரு ஓட்டு கூட போடல. இந்த ஊர்ல தேர்தல் புறக்கணிச்சீங்க. அதே ஒற்றுமை நான் பார்க்கணும். இந்த தேர்தலில் நான் பார்க்கணும். திமுக வருவோம் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. விடுவிடா போய் எவ்வளவு ஓட்டு, யாரு என்ன எப்படி போடுவாங்களா போட மாட்டாங்க, எவ்வளவு கொடுக்கலாம், என்ன காரணம்? வந்து கணக்கெடுத்து உங்ககிட்ட காசு கொடுப்பான், என்னென்ன கொடுப்பான். அந்த காசை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்க மனசாட்சியை விட்டுக்கணும். இந்த காசு வாங்கினா வாங்குங்க, இல்ல வாங்காம போனாலும் போடு. ஆனா ஒன்று, ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடுவீங்களா? காசு அவன் காசு கிடையாது. அவன் உழைச்சி ஏறு ஓட்டி நாத்து நட்டு களை எடுத்து அறுவடை பண்ண காசு கிடையாது. கொள்ளடிச்ச காசு அது. அவன் உழைச்ச காசு கிடையாது, கொள்ளடிச்ச காசு. அந்த காசு உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க சித்தப்பா, உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைங்கன்னா டாஸ்மார்க்ல விட்ட காசு தான், உங்க காசு தான். ஆனா அந்த பணத்தை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்க, வாங்கினாலும் போடும். ஆனா அதுல ஒண்ணும் மனசாட்சி உங்களை உருட்டக்கூடாது. சில பேர் என்ன பண்ணாங்க, மனசாட்சி உறுத்தி, ஓ இவ்வளவு காசு வாங்கிட்டுமே ஒரு ஓட்டு அவனுக்கு போட்டு மீதி ஓட்டு எல்லாம் மாம்பழத்துக்கு போட்டுடலான்னு அப்படி ஏதாவது நினைச்சிட போறீங்க. தயவு தட்சணெல்லாம் பார்க்காதீங்க. மனசாட்சியெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த தேர்தலில் அவன் கொடுத்தா வாங்கி, ஆனா ஒட்டு மொத்தமா மாம்பழத்துக்கு இந்த கயத்தூர்ல நான் பார்க்கணும். நான் திருப்பி வந்து உங்களுக்கு கேட்பேன். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட உரிமையா கேட்க முடியும். ஏன்னா நான் யாரு? உங்க புள்ள. நான் என்னால கேட்க முடியும். வேற எந்த வேட்பாளர் உரிமையா கேட்க முடியுமா? வேற எந்த கட்சிக்கார வந்து உரிமையா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நான் கேட்பேன், ஏன் போடல, ஏன் என்ன சும்மா கேட்பேன். எதுக்கு ஐயா போராடிட்டு இருக்கீங்க? எதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம்? அந்த பசங்க, இந்த பிள்ளைங்க நல்லா படிப்பு கிடைக்கணும். எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்.
படிச்சு வேலைக்கு போகணும். இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டேன். சட்டமன்றத்துக்குள்ள பகிரங்கமா சொல்றாரு, கொடுக்க முடியாது. நம்மளும் காமிப்போம். நம்ம யாரும் காமிக்கணுமா இல்லையா? காமிக்கணும். நம்ம யாரும் காமிப்போம். தமிழ்நாட்டுடைய மானத்தை நீங்க காப்பாற்றணும். உங்க கையில தான் இருக்கு. நம்முடைய மானம் யார் கையில இருக்கு? உங்க கையில. ஓட்டு நம்ம யாரும் காமிப்போம். விக்கிரவாண்டி மக்கள் யாரும் காமிக்கணும். அதனால இதெல்லாம் சிந்திங்க. இதெல்லாம் சிந்திச்சு 10 நாள் தான் இருக்கு. சரியா 10 நாள் இருக்கு. அதனால போடுங்க. முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இது ஏதோ இது பாட்டாளி கட்சியா இல்ல பிஜேபி அப்படிலாம் இல்ல. அதிமுக கட்சிக்காரங்களுக்கும் நான் சொல்றேன், திமுக கட்சிக்காரங்களுக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு சேர்த்துதான் ஐயா போராடிட்டு இருக்காரு. உங்க பிள்ளைங்க படிக்கணும் தான் ஐயா போராடிட்டு இருக்காரு. உங்க பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் ஐயா போராடிட்டு இருக்காரு. 45 வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சிட்டு இருக்கிறாருன்னா இந்தியாவில் வேற யாரும் கிடையாது. எதுக்கு? நீங்க நல்லா இருக்கீங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றுமை உங்ககிட்ட நான் பார்க்கணும். திமுக இந்த தேர்தலில் போட்டிடுது. இந்த தேர்தல் 2 கட்சி தான். ஒன்னு திமுக, அடுத்தது நம்ம பாமக. நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். நம்ம கூட பெரிய பெரிய கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க. திமுக இந்த தேர்தலில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அதோட வேட்பாளர் சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்லா இருப்பார். அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனா இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். திமுக ஜெயிச்சதுன்னா அது ஒருத்தர் மட்டும்தான் நல்லா பெறுவார், நன்மை பெறுவார். வேட்பாளர் மட்டும்தான் நல்லா இருப்பார். அன்புமணி வெற்றி பெற்ற ஒட்டுமொத்த இந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்கும், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த டாஸ்மாக் கடைய இந்த அன்புமணியும் சேர்ந்து அதை ஒழிப்போம். உறுதியா நான் சொல்றேன். அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது யாரும் ஏத்துக்க முடியுமா? அப்படி நீங்க அன்புமணியை நீங்க வெற்றி பெற வச்சா அடுத்த மாசம் அந்த பயம் வரும். பயம் வந்துடணும். ஐயோ இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்களா, அப்ப நமக்கு இனி ஓட்டு போட மாட்டாங்க. அந்த பயத்துல என்ன பண்ணுவாங்க? வங்கிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பார், கையெழுத்து போடுவார். கிடைக்குமா இல்லையா? ஊழியா நடக்கும். அதை நடைபெற நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, எந்த கட்சி இருந்தாலும் சரி, இந்த தேர்தலில் நீ திமுக அதிமுக எந்த கட்சி வேணா இருங்க, உங்களை அன்போடு பாசத்தோடு உரிமையா நான் கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம், நம்முடைய மானத்தை காப்பாற்றுற தேர்தல், நம்முடைய மானத்தை காப்பாற்றுற தேர்தல். அந்த உரிமை எடுத்தா உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். உங்ககிட்ட கேட்கிறேன், நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் கயத்தூரில் உள்ள அத்துணை சொந்தங்களும் சேர்ந்து மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.